சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்னைக்கு உனக்கான நல்லது நடக்கணுன்ற காலத்தின் கட்டாயம் வந்து விட்டது. ஆமேன் செல்லமே. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் நினைக்கிறவோ நல்ல மனசுக்கு இன்னைக்கு உனக்கான நல்லது நடக்க போகுது. இன்று இரவோடு இரவாகவே அதற்கான எல்லா வேலைகளையும் நான் செஞ்சு முடிக்க போகிறேன். நாளைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த நபர் உன் வாழ்க்கையில் வருவதன் மூலமாக அவரின் ரூபத்தில் நான் வந்து உன் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை வெற்றிகரமாய் மனமகிழ்வாய் வாழ வைக்கப் போகிறேன் என் செல்லமே. நல்ல ஆஜானு பாகுவான, நல்ல நிறமுள்ள, நல்ல மனசுள்ள, நல்ல குணமுள்ள, நெற்றியில் என்னுடைய உதியை வைத்து கொண்டிருக்கும் அந்த நபர் நாளைக்கு உன்னை தேடி உன் வாழ்க்கையில் உன் கண்ணெதிரிலே படப்போகிறார். அது வேறு யாரும் அல்ல, இந்த சாயப்பாவாகிய எளிமையின் தோற்றமாகிய உன்னுடைய தகப்பன் நானே தான். நான் வந்து உன் கனவுகள் அனைத்தையும் நனவாக்கி கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் உன் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கூட முடிவுக்கு கொண்டு வருவேன். நீ நல்லபடியாக வாழ்வதற்காகவே உனக்கான எல்லா நல்லதையும் செய்ய போகிறேன். என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே. நீ என் மேலே வச்சிருக்க பக்திக்கும் பாசத்துக்கும் நான் பரிசு கொடுப்பேன் என் செல்லமே. என்னை முழு மனசோட நம்பி நாடி வந்த உனக்கு எல்லாமாயே நான் இருக்க போகிறேன். உன் கண்ணீரை சிரிப்பாக மாற்றுவேன், உன் கவலைகளை நிம்மதியாக மாற்றுவேன், உன் முயற்சியை வெற்றியாக மாற்றுவேன், உன் இருளான வாழ்க்கையை ஒளியாக மாற்றுவேன். நீயும் உன் குடும்பமும் எல்லா நன்மைகளையும் பெற்று செல்வ செழிப்போட சந்தோஷத்தோடு வாழும்படியாக நான் தான் செய்ய போகிறேன் என் செல்லமே. உன் குடும்பத்துக்கும் உன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நானே ஆசீர்வதித்து உன் கைகளில் ஒப்படைப்பேன். உன் மனசில் இருக்க ஏக்கம் அனைத்தும் இனிமையாக இனி நிறைவேறும். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது இனி நீ ஒருபோதும் பயப்படாதே. உன் வாழ்க்கை வெற்றியானதாக மாறப்போகுது. எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனையும் தாண்டி என் அருளால் நீ ஜெயிக்கப் போகிறாய். உனக்கு எல்லாமுமாக இருக்கும் இந்த சாயப்பா உன் வாழ்வில் நல்லதை நடத்த தயாரான பிறகு இனிமேல் நீ எதுக்காகவும் வருந்தாதே. உன் வாழ்வில் இருக்கும் இருளை எல்லாம் போக்கி உனக்கான வெளிச்சத்தை கொடுத்து உன் கஷ்டங்களை நீக்கி கவலைகளை போக்கி உனக்கான சந்தோஷத்தையும் தருவதற்கு நான் தயாராயிட்டேன். என்னை நம்பி வாழும் உன்னை இனிமே நான் ஒருபோதும் கைவிட போகிறதில்ல. உன் வாழ்க்கைக்கான வழியை நேராக மாற்றி உனக்கு நல்லது மட்டுமே நான் செய்ய போகிறேன். இப்போது இன்று உன் வாழ்க்கையில் கஷ்டம் இருந்திருந்தாலும் நாளை முதல் என் அருளால் எல்லாமே மாறப்போகுது. இத்தனை நாளாக நீ எதிர்கொண்ட அத்தனை சோதனைகளையும் நாளைக்கே முடிவுக்கு கொண்டு வரப்போகிறேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் நிரந்தரமாக நிலைக்கும்படி விட்டு விடுவேனா என்ன? இனி எந்த தடைகளும் தடங்கல்களும் பிரச்சனைகளும் வராமல் உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்க போகிறேன். உன் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து உனக்கான நல்லதை செய்ய நான் வந்த பிறகு இனிமே நீ எதுக்காகவும் வருத்தப்படாதே. உன் வாழ்க்கை அழகான மலர் போல மாறப்போகுது. இந்த சாயப்பா மீது அழியாத நம்பிக்கையோட, குறையாத நம்பிக்கையோட, பக்தியோட இருக்கும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் கண்ணீரை தொடச்சு வெற்றியின் மார்பில் உன்னை ஏந்தி கொண்டு உன் பொறுமைக்கும் பக்திக்கும் பலனாக மாபெரும் பரிசை கொடுக்க போகிறேன். ஆமியன் செல்லமே. இந்த சாயப்பா உன் வீட்டுக்கு வந்து நீ கேட்டதையெல்லாம் உன் மனதுக்கு நிறைவாக செஞ்சு தரத்தான் போகிறேன். நான் உன் வீட்டுக்கு வந்திருக்கேங்கிறது கூட தெரியாமல் நீ எதையோ யோசித்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க. நீ என்னை கூப்பிடலைனாலும் நான் உன்னை கண்டிப்பாக விட்டுட்டு போக மாட்டேன். நீ என்னை நினச்சாலும் நினைக்காவிட்டாலும் கூட உன் வாழ்க்கைக்கு ஒளியாக நான் தானே இருக்கிறேன். என் அருள் இப்போது உன் குடும்பம் முழுவதும் பரவி உன் துன்பங்களை அகற்றி கவலைகளை போக்கி உனக்கான நல்லதை செய்ய போகுது. உன் குடும்பம் இன்புற்று சந்தோஷமாய் வாழும்படியும் உன் வீட்டில் இல்லமும் மகிழ்ச்சியும் உள்ளமும் குளிரும்படியும் உன் வாழ்க்கை மாறுவதற்கும் வளருவதற்கும் தேவையான அத்தனை நன்மைகளையும் இந்த சாயப்பா செஞ்சு தர்றேன். உன் முயற்சி ஒருபோதும் வீண் போகாது. நீ எதை நினச்சாலும் அதை கண்டிப்பாக நானே உனக்காக நடத்தி தருவேன். என் திருவருளால் உன் வாழ்வில் இனி வெற்றிகள் வந்து சேரும். இந்த சாயப்பா உன் கவலைகள் அனைத்தையும் காணாமல் போகச் செய்து எல்லா நன்மைகளையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க போகிறேன். இனி எந்த துன்பமும் எந்த விதத்திலும் உன்னை பாதிக்காத அளவுக்கு
என்னுடைய அருளால் உன் வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்ற வந்திருக்கேன். இப்போது நீ வடிக்கும் கண்ணீரை எல்லாம் முத்து முத்தாக மாற்றி உனக்கு செல்வமாக சேர்க்க போகிறேன். என் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது, சோதனை இருக்குது, கஷ்டம் இருக்குன்னு புலம்புன உனக்கு எல்லா விஷயங்களையும் உன் இஷ்டம் போல நடத்தி தரப்போகிறேன். நீ அனுபவிக்கும் இன்பமும் துன்பமும் காணாமல் போய் உன் கர்ம வினைகளெல்லாம் முடிவுக்கு வந்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் வந்துட்டேன். இனிமே எதிர்காலத்தை பற்றி நீ பயப்படவே வேணாம். எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை தர நான் வந்து விட்டேன். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போது இந்த நிகழ்காலத்தை நீ நிம்மதியாக வாழ போகிற. எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு நீ ஒருபோதும் யோசிக்காம யதார்த்தமாக வாழ்க்கையை வாழ பழகு. இந்த நிகழ்காலம்தான் பல யதார்த்தங்களை எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்குது. எப்போதுமே மனித வாழ்க்கையினாலே அதை பெருசாக கஷ்டமாக நினைக்கக்கூடாது. என்ன வந்தாலும் அதை யதார்த்தமாக ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தாலே கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போய்விடும் என் செல்லமே. ரொம்ப நாளாக நீ காத்திருந்ததற்கு பரிசாகத்தான் இப்போது குறிஞ்சி பூ போல உனக்கான சந்தோஷத்தை மிக பெரிய அளவில் கொடுக்க வந்திருக்கேன். உன் மனசில் மகிழ்ச்சி இருக்கும்படியும் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலவும்படியும் செய்ய போகிறேன். இனி எந்த தடையும் உனக்கு நிலைக்காது. என் அடைக்கலத்தோடு உன் வாழ்வில் நீ வெற்றிகளை சந்திக்க போகிற. உன் கண்ணீரை துடைக்க இந்த சாயப்பா நான் வந்த பிறகு இனி நீ எதுக்காகவும் கவலைப்படாதே. எல்லா சோதனைகளையும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் முறியடிச்சு எந்த கவலையும் இல்லாத நிரந்தரமான நிம்மதியான வாழ்நாளை நான் உனக்கு கொடுக்க தான் வந்திருக்கேன் செல்லமே. நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். உன் முற்பிறவி பாவ மூட்டைகள் அனைத்தும் தீர்ந்து போய் நம்பி பாசத்தோடு என்னை வணங்கும் உனக்காகவே எல்லா நல்லதையும் நான் செஞ்சு தரப்போகிறேன். பணத்தை விட அதிக மதிப்புடையது மகிழ்ச்சி. ஏன்னா பணத்தை கூட யாராவது கடன் கேட்டால் உதவி கேட்டால் கொடுத்துருவாங்க. ஆனால் உங்கள் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் எனக்கு கொஞ்சம் கடனாக கொடுங்கன்னு கேட்டால் கூட யாரும் அதை கடனுக்கு கூட தரமாட்டாங்க. தான் முதல்ல நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறது தானே எல்லாருடைய விருப்பமாகவும் இருக்கும். அப்படி நீ உன் வாழ்க்கையை நிம்மதியாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு உனக்கு தேவையான அனைத்தையும் இந்த சாயப்பா நான் கொடுக்குறேன். நீ எப்போதும் கவலைப்படாமல் இருக்கணும். நான் உனக்கு துணையாக இருக்கிறேன்ற அந்த நம்பிக்கை உனக்கு இருந்தாலே எல்லா கஷ்டங்களும் குறைந்து மறைந்து காணாமல் போய் உனக்கான நல்லது நடந்துவிடும். நீ என்னை எத்தனை முறை வணங்குகிறாய் என்பதை விட எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு எத்தகைய உள்ளத்தோடு வணங்குகிறாய் என்பதுதான் முக்கியம். நல்ல உள்ளத்தோடு நல்ல நம்பிக்கையோடு என்னை வணங்கினா அதற்கு உண்டான பரிசு பலனாக மிக பெரிய அளவில் உன்னை வந்து சேரும். இந்த சாயப்பா உனக்கான நன்மைகளை மிகப்பெரிய அளவில் செய்யத்தான் போகிறேன். இத்தனை நாளாக நீ செஞ்ச எல்லா விஷயங்களும் இப்போது மாபெரும் பலனை நன்மையாக உனக்கு கொடுக்க தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. நல்ல செயல்கள் எப்போதுமே உடனே பலன் கொடுக்காட்டியும் கண்டிப்பாக மாபெரும் வெற்றியை கொடுத்தே தீரும் என்பதை புரிந்துகொள். நேர்மையாக வாழும் உன்னை எந்த விதத்திலும் தோற்று போக விட மாட்டேன். உனக்கு எல்லாமுமாய் நான் இருந்து உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தி பிடிப்பேன். நீ எப்போதும் பேசும் வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசு. ஏன்னா வார்த்தைங்கிறது ஏணி போல. ஏணியை பயன்படுத்தி ஏறவும் முடியும், கீழே இறங்கவும் முடியும் அல்லவா? அந்த ஏணியை நீ கவனமாக பயன்படுத்துறீன்னா உன் வாழ்க்கையில் முன்னேறி போவ. கொஞ்சம் அலட்சியமாக தப்பாக பேசிட்டினா அந்த ஏணி உன்னை கீழே தரத்தரன்னு இறக்கி விட்டுரும். அதனால தான் பேசும் வார்த்தைகளை பார்த்து பேசுன்னு சொல்கிறேன். ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையில் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும்ன்ற எதிர்பார்ப்போடும் எண்ணத்தோடும் தான் காத்திருக்கிறான். உனக்கான நல்வாய்ப்புகளை நீ தேடி தேடி ஓடிக்கிட்டு இருந்ததை பார்த்துட்டு தான் அதை நானே உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கேன். இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி உனக்கான நல்வாய்ப்புகளை உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதத்தோடு நீ சகல செல்வங்களையும் சந்தோஷங்களையும் பெற போகிற.